நான் எங்கு போனாலும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று, என்னுடைய ஹீரோ யாருன்னா பெரியார். வேற யாரும் எனக்கு ஹீரோ இல்லை. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக, படிக்க சிந்திக்க தெரிந்த நாள் முதலாக என் கண்ணுக்கு என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரியார். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மேடையில் இத்தனை பேர் இருக்காங்க. இங்கே நிறைய சகோதரர்களும், ஏன்னா பெண்கள் எப்பயுமே நல்ல மனசு, நமக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தினா கூட ஆண்களுக்கு மேடையில இடம் கொடுப்போம். ஆனா அவர்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய இந்த ஆண்கள்ல யார் பேரை வேணாலும் எடுப்போம். மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர் பேரை சொல்லும் பொழுது மாதவரம் சுதர்சனம் சொல்லணும் இல்லையா? அதே போல டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர். அவருடைய பேரை சொல்லும் பொழுது டாக்டர், அவர் படிச்ச பட்டம், கலாநிதி அவரோட பேரு, வீராசாமி அவங்க அப்பாவோட பேர். நம்ம எல்லோருமே போற்றக்கூடிய, நமக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பேர். தலைவர் கலைஞரோடு தன் வாழ்நாள் எல்லாம் பயணம் செய்த ஒரு கழகத்துடைய மிகப்பெரிய தூண். அவ்வளவுதான் தெரியும் இல்லையா? யாழினி, மதிவதனி, சூர்யா, குமரி, யாருடைய ஜாதியும் நமக்கு தெரியாது. உங்க யாருக்கு தெரியாது, நான் உங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்லுவேன். யாருடைய ஜாதியும் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வேற ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்ந்து வருது. மனிதர்களை மனிதர்களாக, நான் அதுக்காக தமிழ்நாட்டில் ஜாதியே இல்லை, யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு. அதுக்கு காரணம் தந்தை பெரியார். அதனாலதான் அவருடைய ஹீரோ அப்படின்னு சொல்றது. அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் திரையுலகத்துல இருந்தெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாற்றங்களை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. யார் எங்க இருந்து வந்தாலும் தப்பு. நீங்க சினிமால இருக்கலாம், டாக்டர் ஒருத்தர் மேல உட்கார்ந்துருக்காரு, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. அதனால நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்து, தலைவர் கலைஞர் அவர்கள் கூட திரைப்படத்துல நிறைய வசனம், அதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் வசனங்கள் எழுதியிருக்காங்க, படங்கள்ல பணியாற்றியிருக்கிறார்கள். ஆனால் யார் எந்த இடத்துல இருந்து வரணும்னு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டில் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு யோசிக்கணும். நம்ம திரைப்படங்களை பார்க்கலாம். பார்க்கும்போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி, பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். இப்ப திருப்பி பார்க்கணும் படம், அடிக்கடி சில தொலைக்காட்சிகள்ல போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள்? இந்த பெண்கள் சில பேர் இருக்கீங்க, ஆனால் ஆணும் பெண்ணும் சமம். அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் உணர்ந்திருக்கு சொன்ன முதல் மனிதன் தந்தை பெரியார். முதல்ல பெண்களுக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசியது திராவிட இயக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.